புரிஞ்சுதா நான் சொல்கிற இந்த இதெல்லாம்? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனதும் அதை நோட் பண்ணிக்கிட்டு எப்படி டெக்னிக்காக சொல்லணும் அப்படின்னா, இதில் இது இருக்குது இதனாலன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அந்த நோயெல்லாம் சொல்லணும். இப்படி இந்த வீட்டில் ஆயிருக்குமே அப்படிங்கணும். அப்படி சொல்லணும். இதுதான்னு சில விஷயங்கள் சூட்சமத்தை சொல்லக்கூடாது. இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள். வாஸ்து தப்பாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னா எப்படி இதை கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல இது அவன் நமக்கு ஆர்குமெண்ட் பண்ணால் தான் நம்ம அதை சொல்லணும். தப்பாக இருக்கிறதுனுடைய எப்படி தப்பாக இருக்குது சொல்லு அப்படின்னோம்னா அதை நம்ம தெளிவாக சொல்லணும். வாஸ்து துல்லியமாக வாஸ்து பார்க்கணும். அதான். சொல்லுங்கள். குபேர மூலையில் செப்டாக இருந்துச்சுன்னா உயிர் ஆபத்து தான். எல்லாத்துக்குமே உயிர் ஆபத்து தான். உயிர் ஆபத்து தான் மெயின். நோய் நொடி அதான் ஆபத்து. ஆமாம். நீர் சம்மந்தப்பட்ட நீரழிவு, அது மாதிரி புண்ணில் சலம் வர்றது, அழுகி வர பொருள், அது சுகரு, இது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அது புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆறாது. குடிக்கிற தண்ணியில் கிருமியை கலந்த மாதிரி. அதுதான். இந்த பக்கம் வந்துச்சுன்னா பைல்ஸ், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட மாதிரி. ஆமாம். அதான் இப்போ நம்ம எப்படி சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஒரு பாத்ரூம் போகிறோம்னா அடுப்பில் உட்காந்து போகிற மாதிரி. ஆமாம். 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 ஹீட் சம்மந்தப்பட்ட இதனால். ஆமாம். அது செப்டாங்க. நம்ம உள்ளே வரோம்னா வெளியே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, டைமிங்கு. அதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு நாளில் முடிச்சிடலாம். ஈசானி போர் பள்ளமாகணும். அந்த இடம் பள்ளமாகணும். வெளியே தான் இப்போ இருக்கோம், உள்ளே வரலைன்னு சொல்லிட்டேன். புரியுதா? இன்னும் நம்ம உள்ளே வரல, வெளியே தான் நிற்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும். அதுக்குள்ளே பிரிக்கணும். அதாவது வாயு மூலையில் பாத்ரூம் வச்சா போதாது. வாயு மூலையில் பாத்ரூம் வைக்கணும். பாத்ரூமுக்கு உள்ளே போய் எங்கே கோப்பை வைக்கணும், எங்கே சிங்கு வைக்கணும், எங்கே தண்ணி வாட்டத்துக்கு வரணும், எங்கே டைல்ஸ் உயர்ந்திருக்கணும், எந்த பக்கம் மஞ்சள் வைக்கணும், எந்த பக்கம் ப்ரெஷ் வைக்கணுங்கிறது மட்டும் வாஸ்துவில் இருக்கும். கண்ணாடி எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் ஷேவ் பண்ணணும்லாம் இருக்குது. பாத்ரூமுக்குள்ளே போகணும். வாயு மூலையில் பாத்ரூம் வச்சா போதாது, பாத்ரூமுக்குள்ளே போய் பிரிக்கணும். அக்கினிக்குள்ளே போய் அக்கினி மூலையில் கிச்சனை வைக்கலாம்னு சொல்லிட்டேன். கிச்சனுக்குள்ளே போகலான்னு நான் உங்களை கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டு போய் கிச்சனுக்குள்ளே பிரிப்பேன். எந்த பக்கம் சிங்கு வைக்கணும், எந்த பக்கம் அடுப்பு வைக்கணும், எங்கே பார்த்து வைக்கணும், டேப்பு நல்லி எங்கே பார்த்து இருக்கணும், ஸ்டோர் ரூம் எந்த இடத்துல வைக்கணும், ஸ்டோர் ரூம்பு பக்கத்தில் எந்த கதவு வைக்கணும், அது வாஸ்து. இது மாதிரி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஈஸியான பாடங்கள். இதுதான் அடுத்த சப்ஜெக்ட். அடுத்த பாடத்துக்கிட்ட போகல வரும். புரியுதா? வேறு ஒன்றும் இல்லைல்ல? சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, நல்லது. சொல்லுங்கள். கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈசான். இழுத்து இருக்கோம்னா கேப்பு, அந்த பக்கம் கேப் போடலாம். ஒரு வீடு இப்படி சதுரமாக இருக்கா, காம்பவுண்டு சோறு மேலே கிராஸாக வரும். என்ன பண்ணும்? இடம் கிராஸாக இருந்துச்சுன்னா காம்பவுண்டு சோறு கிராஸாக வரும். கிராஸாக வரையில் முன்னாடி இடம் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த முக்கை இப்படி இழுத்து கொண்டு போகக்கூடாது, இடம் போடக்கூடாது. எங்கே? கன்னி மூலையில். புரியுதா மேம்? இப்போ இதான் கன்னி மூலைன்னு வச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல இப்போ என் கால் இருக்கிறது இப்படி இருக்கணும்.
இங்கே வந்து இப்படி இருந்துக்கலாம், இதுலேருந்து இவ்வளோ கேப் போட்டுக்கலாம். இந்த டைல்ஸ் வரைக்கும் வீடு கட்டிட்டு இந்த பக்கம் இப்படி கேப்பு போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. வெளியே கேப் இருக்கக்கூடாது, வெளியே கேப் வரும், இழுத்து வரக்கூடாது. முக்கு வீடு கிராஸ் ஆக்கட்டினா இந்த முக்கு இழுத்து வெளியே இழுக்கணும், உள்ளே இழுக்கக்கூடாது. உள்ள ஆமாம் ஆமாம், சரி புரியும்.